டிசம்பர் என்றாலே நம் நினைவிற்கு முதலில் ஞாபகம் வருவது கிறிஸ்துமஸ் பண்டிகைதான். டிசம்பர் 1 தேதியிலிருந்து வீடுகளில் நட்சத்திரங்கள் தொங்கவிடப்படும். அதற்கு காரணம் இறைமகன் பிறக்கப் போகிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான். இந்த டிசம்பர் மாதத்தில் நம்முடைய வீட்டை ஒட்டடை அடித்து கழுவி சுத்தம் செய்வது போலவே நம்முடைய மனதிலும் சிந்தனையிலும் படிந்துள்ள ஒட்டடையை அடித்து சுத்தப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வருடமும் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளவே கிறிஸ்து தன் பிறப்பின் மூலமாக வாய்ப்பு அளிக்கிறார் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த தருணத்தில் கிறிஸ்துமஸ் மரம் எப்படி தோன்றியது என்பதனை அறிவோம். அதன் வரலாறானது மிகவும் சுவையானது. புனித டோனிபீஸ் என்ற பாதிரியார் ஜெர்மனியில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அப்பொழுது கிறிஸ்துவ மக்கள் மத்தியில் பல மூட நம்பிக்கைகள் இருந்ததால் அதனை எதிர்த்து ஊர் ஊராக சென்று மத பிரச்சாரம் செய்து வந்தார். அச்சமயம் ஓர் பகுதியில் ஓக் மரம் ஒன்றை மக்கள் அனைவரும் வழிபடுவதை கண்டார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் அந்த மரத்தை வெட்டி வீழ்த்தினார். அந்த மரமானது மீண்டும் வளராமல் இருக்க அதன் வேறு பகுதியில் அடியோடு அங்கிருந்து பெயர்த்தெடுத்தார். ஆனால் அடுத்த சில தினங்களிலேயே அதே இடத்தில் அந்த ஓக் மரமானது வளர ஆரம்பித்து விறுவிறுவென்று வளர்ந்து ஓராண்டு காலத்துக்குள்ளேயே முன்பிருந்த மரத்தை போலவே கம்பீரமாக வளர்ந்து நின்றது. இதனை கண்ட மக்கள் அனைவரும் இயேசு பெருமான் உயிருடன் மீண்டெழுந்த உயிர்த்தெழுதலின் அடையாளமாகத்தான் அதனை பார்க்க தொடங்கினார்கள். மிகவும் பரவசம் அடைந்தார்கள். இதனை அவ்வழியாக ஒரு நாள் போனிபேஸ் வந்தபோது கண்டு வியப்படைந்து தான் செய்த தவறை உணர்ந்து அந்த மரத்தின் அடியில் முழந்தாளிட்டு ஜெபிக்க தொடங்கினார். இதனால்தான் கிறிஸ்தவ வழிபாட்டில் ஓக் மரமானது உயிர்ப்பின் அடையாளமாக இடம்பெயர தொடங்கியது. நன்றி நண்பர்களே. கிறிஸ்தவ நண்பர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.